அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 2ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 2ல் என்ன அப்படின்னா CR நாராயண ராவ் அவர்களுடைய நினைவு தினம். யாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? மிகச்சிறந்த இந்திய விலங்கியல் மருத்துவர், ஒரு ஊர்வனவியலாளர், ஹெர்பட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு விலங்கியலாளராக விளங்கியவர் தான் CR நாராயண ராவ் அவர்கள். இவருடைய நினைவு தினம் 1960ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இவர் பார்த்திங்கன்னா இருவாழ்விகள், நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய இருவாழ்விகளான தவளைகள் பற்றி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். அதனால தான் இவருடைய அந்த மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பரிசாகவே தவளை இனத்திற்கு ஒரு இனத்திற்கு ராவ் ரெசட்டசு அப்படிங்கிற இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தவளைகள் இனங்கள் பற்றி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். பல தவளை இனங்களை இவர் விளக்கியுள்ளார். இவருடைய அந்த தவளை இன வகைப்பாட்டுக்காகத்தான் அவருக்கு மிகப்பெரிய அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா 1938ஆம் ஆண்டு லாகூரில் நடந்த இந்திய சயின்ஸ் காங்கிரஸ் மாநாட்டில் விலங்கியல் பிரிவிற்கு பேராசிரியராக தலைமை வகித்தார். அந்த மிகப்பெரிய பல கட்ட செயல்பாடுகளை தன்னுடைய விலங்கியல் தொடர்பான ஊர்வனவியல் தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் தான் நம்முடைய CR நாராயண ராவ் அவர்கள். அதன் பிறகு இந்த ஜனவரி 2ல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KJ சரோசா அவர்களுடைய நினைவு தினம். 2012ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. யாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? மிகச்சிறந்த ஒரு பரதநாட்டிய கலைஞருங்க இவர் தான் முதல் நட்டுவானர், முதல் பெண் நட்டுவானர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சரோசா அவர்கள் தான். நட்டுவாங்கம் அப்படிங்கிறது பரதநாட்டிய கலைகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நட்டுவானர் அப்படிங்கிறது கைத்தாளம் அல்லது தாள இசைக்கருவிகளை கொண்டு இசைப்பவர்களை தான் நம்ம நட்டுவானர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் அந்த கலைகளுக்கு குருவாக, அந்த பரதநாட்டியம் இதுக்கு இந்த நட்டுவானர் அவர்கள் தான் குருவாக இருப்பார். இவரிடம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய கலைகளை நடன பயிற்சிகளையும் மேற்கொண்டவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், கமலஹாசன் அவர்கள், நடிகை சோபனா அவர்கள், ரகுராம் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவரிடம் நடன பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள். இவர் பார்த்திங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட அரங்கேற்றங்களையும் 1500க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய நிகழ்ச்சிகளையும் நடத்தியவர் நம்முடைய சரோசா அவர்கள். இவர் சென்னை மந்தவெளி பகுதியில் சரோசாலயா என்ற நம்முடைய பரதநாட்டிய பள்ளியையும் தொடங்கி இவர் நடத்தி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி புகழ்பெற்ற நடன ஆசிரியராக, பரதநாட்டிய கலைஞராகவும் விளங்கிய சரோசா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 2ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.